புதுச்சேரி கடற்கரை ஓரத்தில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு அரசு பெண்கள் பள்ளி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 7.5 கோடி ரூபாய் செலவில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. கடற்கரை காற்றின் இதமான சூழலுடன் புதுச்சேரி துமாஸ் வீதியில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது ஒரு வரலாற்று சின்னம். நட்சத்திர விடுதியோ அல்லது அருங்காட்சியகமோ என நீங்கள் விழிவிரிய பார்க்கும் இந்த கட்டடம் வேறொன்றுமல்ல. இது மிகச்சிறந்த அரசு பள்ளி. புகழ்பெற்ற ஆங்கில திரைப்படமான லைஃப் ஆஃப் பை படமாக்கப்பட்ட அதே மண். பிரெஞ்சு கலாச்சாரத்தின் நறுமணம் இன்றளவும் குறையாமல் வீசும் பாரம்பரிய புதையல். சிதைந்து போன இந்த வரலாற்று சின்னம் தற்போது புதுச்சேரி அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. பழைய ஸ்கூலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது யூனிக்காக இருக்குது. அண்ட் பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா டீச்சரும் ஒரே மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. பட் அவங்க நிறையா எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து இங்கிலீஷ்லையும் பேசுவோம், பட் தமிழில் கொஞ்சம் பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லையும் பேசுவோம், எல்லா லாங்குவேஜ்லையும் பேசுவோம். என்விரான்மெண்ட்லாம் நல்லா நேச்சுரலாக இருக்குது. ஸ்டடீஸ் நல்லா இருக்குது. ஃப்ரெஞ்ச்லேயே பேசி ஃப்ரெஞ்ச்லேயே சொல்லி தராங்க எல்லாமே கிளாஸஸ். ஒரு இந்த என்விரான்மெண்ட்டே ஒரு ஸ்பெஷல் என்விரான்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ் எவ்ரி ஒன் என்ஜாய் டு ஒர்க் ஹியர். நிறைய பேரண்ட்ஸ் இங்கே சேர்க்கறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் தோன்றேன். ஏன்னா பாதி பேருக்கு இந்த ஸ்கூல் பற்றி தெரியாது. நிறைய பேர் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சேர்த்தா அவங்க பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆசியாவிலேயே பிரெஞ்சு மொழி பேசும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் விடுதி பள்ளி இதுவாகும். பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டிருந்த இப்பள்ளி நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டு மாணவர்களின் கல்விக்காக திறக்கப்பட்டுள்ளது. தற்போது LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு வழி கல்வி இங்கு கற்பிக்கப்படுகிறது. புதுச்சேரியின் கலை வடிவத்தையும் பிரெஞ்சு கலாச்சாரத்தையும் தலைமுறையாக கடத்திச் செல்லும் இந்த பள்ளி நூற்றுக்கணக்கான மாணவிகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் பெருமைமிக்க அடையாளமாக தொடர்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.